திமுக, அதிமுக இரண்டு கட்சிகளும் ஒரே நாளில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளன. மாநில உரிமைகளை மையப்படுத்தியும் கல்வி, பயிர்க்கடன் ரத்து, நீட் விலக்கு உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் இரண்டு தேர்தல் அறிக்கையிலும் இடம்பெற்றுள்ளன. மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை அதிமுக, திமுக இரு கட்சிகளும் இன்று வெளியிட்டன. தமிழக மக்களின் பிரதான கோரிக்கைகள் வழக்கம் போல் இரு கட்சிகளின் தேர்தல் அறிக்கையிலும் இடம்பெற்றுள்ளன. காவிரி டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிப்பது, கல்விக் கடன் மற்றும் விவசாய கடன் தள்ளுபடி, கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றுவது, நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு பெறுவது, பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுவிக்க வலியுறுத்துவது, இலங்கை தமிழர்களின் உரிமைகளை நிலைநாட்டுவது, புதிய கேபிள் கட்டணத்தை ரத்து செய்வது உள்ளிட்ட வாக்குறுதிகள் இரு கட்சிகளின் தேர்தல் அறிக்கையிலும் உள்ளன. இதை தவிர தமிழை ஆட்சி மொழியாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என திமுகவும், அலுவல் மொழியாக அறிவிக்க நடவடிக்கை என அதிமுகவும் கூறியுள்ளன. வருமான வரி விலக்கு வரம்பை 8 லட்சமாக உயர்த்துவது, தனியார் நிறுவன வேலைவாய்ப்புகளில் இடஒதுக்கீடு உள்ளிட்ட அம்சங்களும் இரு கட்சிகளின் அறிக்கைகளிலும் பொதுவான வாக்குறுதிகளாக உள்ளன. 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்தப்படும் என திமுகவும், 200 நாட்களாக உயர்த்தப்படும் என அதிமுகவும் அறிவித்துள்ளன. மத்திய அரசின் மொத்த வரி வருவாயில் 60% தொகையை மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிப்பது, சுங்கவரியை ரத்து செய்வது, பெட்ரோலிய பொருட்களை கட்டுக்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்று இரு கட்சிகளும் கூறியுள்ளன. அறிவிக்கப்பட்டுள்ள வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்று திமுக தேர்தல் அறிக்கையிலும், மத்திய அரசுக்கு வலியுறுத்துவோம் என்று அதிமுக தேர்தல் அறிக்கையிலும் குறிப்பிடப்பட்டுள்ளன. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு மாதம் 1500 ரூபாய் வழங்கப்படும் என அதிமுக தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான அதிமுக தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டார். இதில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு மாதம் 1500 ரூபாய் வழங்கும் அம்மா தேசிய வறுமை ஒழிப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார். காவிரி கோதாவரி இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும், SC/STக்கு தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு வழங்க புதிய சட்டம் இயற்றப்படும் என்றும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். கிறிஸ்தவ, இஸ்லாமிய மதங்களுக்கு மாறிய தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் சலுகைகள் வழங்கப்படும் என்றும், பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தப்படும் என்றும் OPS தெரிவித்தார். பள்ளி பட்டப்படிப்பு முடித்து வேலைவாய்ப்பு கிடைக்கும் வரை இளைஞர்களுக்கு 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. தமிழர்கள் அதிகமாக வாழும் அயல் நாடுகளில் தமிழர்களையே இந்திய தூதுவர்களாக நியமிக்க வேண்டும் என வலியுறுத்தப்படும் என்று அதிமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கோவை, மதுரை, தூத்துக்குடி, திருச்சி, சேலம் விமான நிலையங்கள் நவீனமயமாக்க வலியுறுத்தப்படும் என்றும், கிழக்கு கடற்கரை சாலையில் பறக்கும் கப்பல் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. மாநில அரசை கலைக்கும் அரசியல் சாசனத்தின் 356வது பிரிவை நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கஜா புயல் பாதிப்பிற்கு உரிய நிவாரணம் பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், மத்திய அரசின் திட்டங்களுக்கு இந்தியில் பெயர் வைப்பதை தவிர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தப்படும் என்றும் அதிமுக தேர்தல் அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது, 1 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட தேசிய அளவிலான வாக்குறுதிகள் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளது. முதலமைச்சரால் பரிந்துரைக்கப்படும் 3வரில் ஒருவரைதான் ஆளுநராக நியமிக்க வேண்டும் என்று வலியுறுத்துவோம் என்று திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த வலியுறுத்துவது, தொழிலாளர்களின் குறைந்தபட்ச ஓய்வூதியம் 8000 ரூபாயாக நிர்ணயிப்பது, வேளாண் துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை, சேலம், மதுரை, திருச்சி, கோவையில் மெட்ரோ ரயில் சேவை தொடங்குவது உள்ளிட்டவை திமுக தேர்தல் அறிக்கையின் முக்கிய அம்சங்களாக பார்க்கப்படுகிறது. பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கு இலவச ரயில் பயணச் சலுகை, 10ஆம் வகுப்பு வரை படித்த 1 கோடி இளைஞர்களுக்கு சாலை பணியாளர் பணி, 50 லட்சம் கிராமப்புற பெண்களுக்கு மக்கள் நலப்பணி, வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள பெண்கள் தொழில் தொடங்க 50000 ரூபாய் வட்டியில்லா கடன் உள்ளிட்ட வாக்குறுதிகள் தேசிய அளவில் முடிவெடுக்க வேண்டிய அம்சங்களாக இடம்பெற்றுள்ளன. கீழடியில் தொல்லியல் ஆய்வுகளை தொடங்க நடவடிக்கை எடுப்பதோடு அங்கு கிடைக்கும் பொருட்களை காட்சிப்படுத்த அங்கேயே அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்றும் திமுக வாக்குறுதி அளித்துள்ளது. சமையல் எரிவாயு மானியத்தை வங்கிக் கணக்கில் செலுத்தும் நடைமுறையை ரத்து செய்து பழைய நடைமுறையை பின்பற்ற வலியுறுத்தப்படும் என்றும், GST வரி விகிதத்தில் மாற்றம் செய்யப்படும் என்றும் திமுக கூறியுள்ளது. முல்லை பெரியாறு, மேகதாதுவில் புதிய அணை கட்டும் முயற்சியை தடுத்து நிறுத்துவதோடு தென்னிந்திய நதிகளை இணைக்க வலியுறுத்துவோம் என்றும் திமுக கூறியுள்ளது. பாலியல் குற்றங்களை தடுக்க தனிச்சட்டம்,
நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க பொருளாதார வல்லுநர்கள் கொண்ட உயர்நிலை குழு அமைப்பது, இயற்கை சீற்றத்தில் இருந்து கடலோர மக்களை பாதுகாக்க தனி சட்டம் இயற்றுவது, சேது சமுத்திர திட்டப் பணிகளை மீண்டும் தொடங்க வலியுறுத்துவது என்று பெரும்பாலும் தேசிய நலன் சார்ந்த அம்சங்களும் இடம்பெற்றுள்ளன. சுற்றுச்சூழலை பாதிக்கும் மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், நியூட்ரினோ திட்டங்களை கைவிட வலியுறுத்துவது, பட்டாசு தொழிலை பாதுகாக்க நடவடிக்கை, நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம் உள்ளிட்ட மாநில மக்கள் சார்ந்த வாக்குறுதிகளும் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. தமிழகத்தில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ள 18 சட்டப்பேரவை தொகுதிகள் உட்பட காலியாக உள்ள 21 தொகுதிகளுக்கும் திமுக சார்பில் தனித்தனியாக தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. ஆண்டிப்பட்டி தொகுதியில் முல்லை பெரியாறு கண்மாய் கால்வாய் திட்டம் நிறைவேற்றப்பட்டு அரசு கலைக்கல்லூரி தொடங்கப்படும் என்றும் வைகை அணை தூர்வாரப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரூர் சட்டப்பேரவை தொகுதியில் தருமபுரி மாவட்ட கூட்டுறவு சர்க்கரை ஆலை தரம் உயர்த்தப்பட்டு பணியாளர்களின் நலன் பாதுகாக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மானாமதுரை தொகுதியில் ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம் முழுமையாக நிறைவேற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திமுக தனது தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் மாம்பழக்கூழ் தொழிற்சாலை நிறுவப்படும் என்றும் சோத்துப்பாறை அணை வராகநதி தூர்வாரப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் வேலூர் மாவட்டத்தில் உள்ள விடுபட்ட கிராமங்களுக்கு விரிவாக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என குடியாத்தம் தொகுதிக்கான தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் வேப்பாடி அணைக்கட்டு திட்டம் நிறைவேற்றப்பட்டு விவசாயம் செழிக்கவும் குடிநீர் பற்றாக்குறையை நீக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. பரமக்குடி தொகுதியில் பொறியியல் கல்லூரி தொடங்கப்படுவதுடன் பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் கொடுங்கையூர் குப்பைமேடு அகற்றப்படுவதோடு பேருந்து வசதிகள் அதிகரிக்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டுள்ளது. ஷோலிங்கர் தொகுதியில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் மலைக்கோவிலுக்கு ரோப்கார் திட்டம், வேலூர் கூட்டு குடிநீர் திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியில் மேம்பாலங்கள் அமைப்பதுடன் பறக்கும் ரயில் திட்டத்தை மாமல்லபுரம் வரை நீட்டிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூவிருந்தவல்லி மற்றும் திருநின்றவூர் பகுதிகளில் பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்படும் என்றும் திமுக அறிவித்துள்ளது. தஞ்சை சட்டப்பேரவை தொகுதியில் அனைத்து வசதிகளுடன் கூடிய இயற்கை வேளாண் மையம் அமைக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. நிலக்கோட்டை தொகுதியில் வாசனை திரவிய தயாரிப்பு ஆலை, வாழை மற்றும் காய்கறி கொள்முதல் நிலையங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆம்பூர் தொகுதியில் சுற்றுச்சாலை மற்றும் புறவழிச்சாலை அமைக்கப்படும் என்றும் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் கிராமங்களுக்கு விரிவுபடுத்தப்படும் என்றும் திமுக அறிவித்துள்ளது. சாத்தூரில் செயல்பட்டு வரும் தீப்பெட்டி தொழில் மற்றும் பேனா நிப்பு தயாரிக்கும் தொழில் வளர்ச்சிக்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு பட்டாசு தொழிலை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. விளாத்திக்குளம் தொகுதியில் உளுந்து, கம்பு, சோளம், மிளகாய், பயறு உள்ளிட்டவை பயிரிடும் விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டுத் தொகை முழுமையாக கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் சட்டப்பேரவை தொகுதியில் இயற்கை உர தொழிற்சாலை, கூட்டுறவு சர்க்கரை ஆலை தொடங்கப்படும் என்று திமுக அறிவித்துள்ளது. ஓசூர் தொகுதியில் வர்த்தக மையம் அமைக்கப்படுவதோடு தொழிலாளர் நல மருத்துவமனை தரம் உயர்த்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் தொகுதியில் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் பூக்களை பாதுகாக்க குளிரூட்டி அறை, எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திமுக தெரிவித்துள்ளது. அரவக்குறிச்சியில் புதிய பேருந்து நிலையம், அரசு கலைக்கல்லூரி, முருங்கைக்காய் குளிர்பதன கிடங்கு ஆகியவை ஏற்படுத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று ஒட்டப்பிடாரம் தொகுதிக்குட்பட்ட தருவைக்குளம், வெள்ளப்பட்டி போன்ற மீனவ கிராமங்களுக்கு தூண்டில் பாலம் அமைக்கப்படும் என்றும் திமுக தனது இடைத்தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பாமக கோரிக்கைகளில் முக்கியமானதாக கருதப்படும் பூரண மதுவிலக்கு அதிமுகவின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறாதது அந்த கட்சியினருக்கு ஏமாற்றத்தை அளித்துள்ளது. திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லை என கூறிய பாமக வரும் மக்களவைத் தேர்தலை அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்து எதிர்கொள்கிறது. பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட தங்களது கோரிக்கையை ஏற்பதாக அளித்த வாக்குறுதியின்படியே அதிமுகவுடன் கூட்டணி அமைத்ததாக பாமக கூறியது. ஆனால் அதில் முக்கிய அம்சமாக கருதப்படும் மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்பது இடம்பெறாததை இணையவாசிகள் வடிவேலுவின் நகைச்சுவை வசனங்களோடு ஒப்பிட்டு விமர்சித்து வருகின்றனர். மதுக்கடைகள் படிப்படியாக குறைக்கப்படும் என்ற அறிவிப்பு அதிமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெறவில்லை என்றாலும் பாமக கோரிக்கைகளில் ஒன்றான 7 பேர் விடுதலை, காவிரி கோதாவரி இணைப்பு உள்ளிட்டவை அதிமுகவின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன.
தமிழகத்தில் பிரதான கட்சிகளான திமுக மற்றும் அதிமுகவின் தேர்தல் அறிக்கைகள் வெளியாகியுள்ள நிலையில் பொதுமக்கள் எதிர்பார்ப்பை அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதா என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு 1500 ரூபாய் வழங்குவதாக அதிமுக அறிவித்துள்ள நிலையில் அதன் நடைமுறை சாத்தியம் குறித்து கேள்வி எழுப்புகிறார் இந்த இளைஞர். மாதம் 1000 ரூபா வந்து முதியோர் பென்ஷன் தொகை OAPங்கிற பணத்தில் கொடுத்துருந்து இப்போ தற்காலிகமாக அது நிறுத்தப்பட்டு பெரும்பாலானோர் வந்து கோரிக்கை மனுக்கு வாரந்தோறும் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனுக்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ள. மேலும் வந்து இவங்க 1500 ரூபா தரதா அப்படின்னு சொல்லியிருக்கிற தேர்தல் அறிக்கை வந்து இதை ஏற்றுக்கக்கூடியதா இல்லை அது நடைமுறைக்கு சாத்தியமாங்கிறது வந்து பின்னாலிட்டு தான் பார்க்க முடியும். சிறப்பு உதவித்தொகை திட்டங்களால் மறைமுகமான சுமைகள் மக்கள் மீது ஏற்றப்படுவதாகவும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இப்போ உதாரணத்துக்கு பொங்கலுக்கு 1000 ரூபாய் பரிசு கொடுக்குறாங்க, அதுக்கு பதிலாக குடிநீர் வரியை வந்து பல மடங்கு உயர்த்துறாங்க நகராட்சிகள்லையும் மாநகராட்சிகள்லையும். இது எந்த அளவுக்கு வந்து சாத்தியம்னு தெரியல. ஒரு பக்கம் மக்களை முட்டாள்தனமாக்கிட்டு இன்னொரு பக்கம் மக்கள்கிட்ட கொடுங்குறாங்க. இரு கட்சிகளின் அறிக்கைகளிலும் இடம்பெற்றுள்ள கல்விக்கடன், பயிர்க்கடன் ரத்து போன்றவை அத்தியாவசியமானது என்கிறார் திருச்சியை சேர்ந்த வழக்கறிஞர். கல்விக்கடனை தள்ளுபடி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு அத்தியாவசியமான விஷயம். அதே மாதிரி விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுறது அப்படிங்கிறதும் விவசாயத்தை காப்பதற்கான ஒரு முழுமையான வடிவம், அது வழிமுறை. ஸோ அதை கடைபிடித்தால் அது வந்து ரொம்ப நல்லது. இதையெல்லாம் நடைமுறைப்படுத்தினால் மிகவும் நல்லது. அதே மாதிரி தமிழை ஆட்சி மொழியாக கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். போட்டி போட்டு வெளியாகும் தேர்தல் அறிக்கைகள் வியாபாரத்திற்கு இணையாக உள்ளது என்று பொதுமக்கள் சலிப்பு தெரிவிக்கின்றனர். மத்திய அரசை வலியுறுத்தி இதெல்லாம் பண்ணுவோம், பொருளாதார கொள்கையும் சரி, மாநில நிதி பகிர்வு, GST எல்லாம் குறைப்போம் அப்படின்ட்டு போட்டி போட்டுட்டு தேர்தல் அறிக்கை விட்டுருக்காங்க. இது என்னன்னா, அந்த கடைகள் எல்லாம் ஜவுளி கடையெல்லாம் விளம்பரம் பார்த்துருப்பீங்க. ஒரு கடையில் வியாபாரம் ஆகலைன்னா இன்னொரு கடை போட்டி போட்டு அந்த அப்புறம் இந்த அப்புறம்வாங்க. அந்த கதையாக தான் இருக்குதே தவிர மக்களுக்கு நல்லது செய்வாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். கேஸ் சிலிண்டர்களுக்கான மானியத்தை வங்கிக் கணக்கில் செலுத்துவது ரத்து செய்யப்படும் என்ற வாக்குறுதிக்கும் பரவலான வரவேற்பு உள்ளது. இந்த சிலிண்டர் வந்து மானியத்துக்கு பழைய மாதிரி கொண்டு ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல வரவேற்கத்தக்கது. ஏன்னா நம்ம பேங்கில் போய் போட்டு வச்சு அது வந்து ஒரு இது மாதிரி இருக்குது. இப்போ நேராக நம்மகிட்டே வருதுன்னா அது ஒரு நல்ல கோரிக்கையாக இருக்குது. வாக்குறுதிகள் தேர்தல் காலத்தோடு முடிந்து விடாமல் ஆட்சிக்கு வந்த பின்னர் செயல் வடிவம் பெறும் வகையில் இருக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் பொதுவான எதிர்பார்ப்பு. தேர்தல் அறிக்கையில் இலவச திட்டங்களை அறிவிக்கும் போது அதற்கான நிதி ஆதாரத்தையும் தெரிவிக்க வேண்டும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களவை தொகுதிக்கு 2 செலவீன பார்வையாளர்களும், சட்டமன்ற இடைத்தேர்தல் தொகுதிக்கு தலா 1 செலவீன பார்வையாளரும் நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதையடுத்து செலவீன பார்வையாளர்கள் தங்களது பணிகளை இன்று தொடங்கியுள்ளதாக அவர் கூறினார். தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்படும் இலவச திட்டங்களை எப்படி செயல்படுத்துவதற்கான நிதி ஆதாரம் குறித்த தகவல்கள் அறிக்கையில் இடம்பெற வேண்டும் என்று சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். பொது பார்வையாளர்கள் வரும் 26ஆம் தேதி முதல் தங்களது பணிகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் சத்யபிரதா சாஹூ கூறினார். மக்களவை தேர்தல் மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் மனு தாக்கல் செய்வதற்கான முதல் நாளில் தமிழகம் மற்றும் புதுவையில் 23 பேர் மனு தாக்கல் செய்தனர். தமிழகம் மற்றும் புதுவையில் மக்களவைத் தேர்தல் 2ஆம் கட்டமாக மார்ச் 18ஆம் தேதி நடைபெறுகிறது. அதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. தமிழகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான முதல் நாளில் மக்களவைக்கு 20 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். முதல் நாளில் மனு தாக்கல் செய்த 20 பேரில் 13 பேர் சுயேட்சைகள் ஆவர். 18 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடந்தாலும் பெரம்பூர், திருவாரூர் தொகுதிகளில் மட்டும் தலா 1 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இதுபோல் புதுச்சேரியிலும் மக்களவை தொகுதிக்கு மட்டுமே ஒரே ஒரு மனு தாக்கலாகியுள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான முதல் நாளில் தமிழகம் மற்றும் புதுவையில் பெண்கள் யாருமே மனு தாக்கல் செய்யவில்லை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வேட்புமனு தாக்கலுடன் வேட்பாளர்களின் வித்தியாசமான செயல்களும் தொடங்கிவிட்டன. பல தொகுதிகளில் வேட்புமனு தாக்கலின் போது நடைபெற்ற வித்தியாசமான சில நிகழ்வுகளை இப்போது பார்ப்போம். நாமக்கல் மக்களவை தொகுதியில் போட்டியிடுவதற்காக அகிம்சா சோசியலிச கட்சியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் காந்தி வேடமிட்டு வந்து மனு தாக்கல் செய்தார். சேலம் மாவட்டம் மேட்டூரைச் சேர்ந்த தேர்தல் மன்னன் பத்மராஜன் 200வது முறையாக வேட்புமனு தாக்கல் செய்தார். கின்ன சாதனைக்காக எந்த பகுதியில் தேர்தல் நடந்தாலும் அங்கு சென்று வேட்புமனுவை பத்மராஜன் தாக்கல் செய்து விடுவார். அந்த வகையில் இந்த மக்களவைத் தேர்தலில் தருமபுரி தொகுதியில் போட்டியிட அவர் வேட்புமனு தாக்கல் செய்தார். நான் முதலாக 1988 இந்த முயற்சியில் ஈடுபட்டுள்ளேன். உலக கின்னஸ் புக்கில் இடம்பெறுவதற்காக நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு காலத்திலும் நான் வெற்றி பெறக்கூடாது என்பதுதான் எனது லட்சியம்.
திருவண்ணாமலையில் பின்னோக்கியே நடந்து சென்று சுயேட்சை வேட்பாளர் மனிதன் என்பவர் மனு தாக்கல் செய்தார். 1991 ஆண்டு முதல் பின்னோக்கி நடந்து வருவதாகவும் இந்திய ஜனாதிபதியான பின்னரே முன்னோக்கி நடப்பேன் என சபதமேற்றுள்ளதாகவும் அவர் கூறினார். இதுவரை வார்டு மெம்பர், தலைவர், கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பி, ராஜ்யசபா உறுப்பினர், துணை ஜனாதிபதி எல்லா தேர்தலையும் போட்டியிட்டு இருக்கிறேன். அடுத்து ஐநா சபை பொதுச் செயலாளர் தேர்தலில் போட்டியிட உள்ளேன். திருப்பூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த சுயேட்சை வேட்பாளர் ஷேக் தாவூத் என்பவர் குடும்பத்தில் ஒருவருக்கு மாதந்தோறும் 10 லிட்டர் பிராந்தி வழங்கப்படும் என கூறி தேர்தல் அறிக்கை வெளியிட்டார். வேட்புமனு தாக்கலின் போது வேட்பாளர்கள் வித்தியாசமாக செயல்பட்டு வந்த நிலையில் நெல்லையில் தேர்தல் அதிகாரிகள் விதிமீறலில் ஈடுபட்டதாக சர்ச்சை எழுந்துள்ளது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கோவிலில் ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான ஷில்பா பிரபாகர் உள்ளிட்டோர் தாமரை மலர்களை வைத்து பூஜை செய்தனர். ஒரு கட்சியின் சின்னமாக இருக்கும் தாமரை மலரை கொண்டு பூஜித்தது குறித்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. பல்வேறு தொகுதிகளில் சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்த நிலையில் கன்னியாகுமரி தொகுதியில் மட்டும் தேர்தல் அலுவலகம் வெறிச்சோடியது. முதல் நாளில் அங்கு எவரும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்யவில்லை. தமிழகத்தில் இதுவரை உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்ட 9,03,00,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். இன்று ஒரே நாளில் மட்டும் பல்வேறு இடங்களில் 50 லட்சம் ரூபாய் பணம் பிடிபட்டது. தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்படும் பொருட்கள், பணம் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டு வருகின்றன. மதுரை மாவட்டம் சிட்டம்பட்டு சுங்கச்சாவடி அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியாக வந்த வாகனம் ஒன்றை தடுத்து நிறுத்தி தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனையிட்டனர். அப்போது பிரபல நகைக்கடைக்காக கொண்டு செல்லப்பட்ட 12 கிலோ தங்கம், 52 கிலோ வெள்ளி பறிமுதல் செய்யப்பட்டது. இவற்றின் மதிப்பு 10 கோடி ரூபாய் இருக்கும் என்று கூறப்படுகிறது. பின்னர் அதற்கான உரிய ஆவணங்கள் இருந்ததால் நகைகள் மீண்டும் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டது. ஈரோடு பூந்துரை சாலையில் நடத்தப்பட்ட சோதனையில் ராஜா என்ற சித்த மருத்துவர் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு சென்ற 1,70,000 ரூபாய் பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திண்டிவனம் அடுத்த பெரும்பாக்கத்தில் வீட்டுமனை வாங்க விஜயகுமார் என்பவர் கொண்டு சென்ற பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். உரிய ஆவணங்கள் இல்லாததால் 6 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டு திண்டிவனம் கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. இதேபோல விழுப்புரம் அருகே ஐனாம்பாளையத்தில் நடத்தப்பட்ட வாகன தணிக்கையிலும் ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட ஏசி, வாஷிங் மிஷின், குக்கர் உள்ளிட்டவைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் 3,50,000 ரூபாயும், நாமக்கல் வள்ளிப்புரம் சுங்கச்சாவடியில் 5 லட்சம் ரூபாயும், தென்காசி எடுத்த குத்துக்கல் வலிசை பகுதியில் 1 லட்சம் ரூபாயும் சிக்கியது. நாகர்கோவில் அருகே கால்புதூரில் பேருந்தில் பயணித்த அலாவுதீன் என்பவரிடமிருந்து 34 லட்சம் ரூபாய் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டது. இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தமிழகத்தில் இதுவரை 9,03,00,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மக்களவைத் தொகுதிக்கு 2 செலவின பார்வையாளர்களும், சட்டமன்ற இடைத்தேர்தல் தொகுதிக்கு தலா 2 செலவின பார்வையாளர்களும் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் இன்று முதல் பணிகளை தொடங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். பொது பார்வையாளர்கள் வரும் 26ஆம் தேதி முதல் தங்களது பணிகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் சத்யபிரதா சாஹூ கூறினார். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கையாக குற்ற வழக்குகளில் தொடர்புடைய 750 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல் 2700 உரிமம் பெற்ற துப்பாக்கிகளில் 1230 துப்பாக்கிகள் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தேர்தல் விதிகளை மீறியதாக இதுவரை 14 கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஒட்டப்பிடாரம் அதிமுக எம்எல்ஏ ஆர் சுந்தரராஜன் வெற்றி தொடர்பாக நடந்து வந்த தேர்தல் வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. கடந்த 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஒட்டப்பிடாரத்தில் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி 493 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். இதனை எதிர்த்து கிருஷ்ணசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். நீதிபதி ரவிச்சந்திரபாபு முன்னிலையில் இந்த வழக்கு நிலுவையில் இருந்து வந்த நிலையில் முதல்வருக்கு எதிராக ஆளுநரிடம் புகார் அளித்த விவகாரத்தில் சுந்தரராஜன் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு அந்த தொகுதி காலியானது. எனினும் வழக்கு நிலுவையில் உள்ளதை சுட்டிக்காட்டி இடைத்தேர்தல் அறிவிக்கப்படவில்லை. இதையடுத்து கடந்த பிப்ரவரியில் இந்த வழக்கை கிருஷ்ணசாமி திரும்ப பெறுவதாக முறையிட்டார். கிருஷ்ணசாமி முறையிட்ட பின்னர் தகுந்த அவகாசமும் வழங்கப்பட்டது. எனினும் வழக்கை யாரும் நடத்த முன்வரவில்லை. இந்த வழக்கு இன்று மீண்டும் அதே நீதிபதி முன் விசாரணைக்கு வந்தது. இதனை அடுத்து இந்த வழக்கை நீதிபதி தள்ளுபடி செய்ததுடன் வழக்கு வாபஸ் பெறப்பட்டது குறித்து தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்க உத்தரவிட்டார். வேலூர் திமுக வேட்பாளரான தன் மகனை வெற்றி பெற வைக்க தத்து கொடுத்து விட்டு போவதாக திமுக பொருளாளர் துரைமுருகன்
வளையம்பட்டில் உருக்கமாக பேசியுள்ளார். வாணியம்பாடி வளையம்பட்டில் திமுக வேட்பாளர் கதிரானந்தை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது பேசிய துரைமுருகன், இதுவரை எத்தனையோ பேருக்காக பேசியிருக்கிறேன், முதல் முறையாக மகனுக்காக பேசுகிறேன் என்றார். தன் மகன் மக்களவை உறுப்பினரானால் உண்மையான ஊழியராக இருப்பார் என்றும், வாணியம்பாடி மற்றும் சுற்று வட்டாரங்களில் தொழிற்பேட்டை அமைத்து தருவார் என்றும் உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் ஜெகத் ரட்சகன், ஆம்பூர் இடைத்தேர்தல் வேட்பாளர் வில்வநாதன் மற்றும் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலரும் பங்கேற்றனர். நான் அவருக்கு ஜாமீன் போட வந்திருக்கிறேன். உங்களுக்கு ஒரு அச்சுறுத்தி கொடுக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் இந்த பிள்ளையை உங்கள் பிள்ளையாக நான் கையெழுத்து போட்டுவிட்டு தத்து கொடுத்து விட்டு போகிறேன். வேல்ஸ் கல்வி நிறுவன குழும தலைவர் ஐசரி கணேஷ் இல்லம் உட்பட அவருக்கு தொடர்புடைய 30 இடங்களில் வருமான வரி சோதனை நடைபெறுகிறது. வேல்ஸ் கல்வி நிறுவனங்களின் தலைவரும் பிரபல சினிமா திரைப்பட தயாரிப்பாளருமான ஐசரி கணேஷிற்கு சொந்தமான இடங்களில் வருமான வரி சோதனை நடைபெற்று வருகிறது. வரி ஏய்ப்பு, கருப்பு பண பரிமாற்றம் புகாரின் அடிப்படையில் இன்று காலை சோதனை தொடங்கியது. இவர் ரஜினி நடிப்பில் வெளிவந்த 2.0 திரைப்படத்தில் நடித்திருந்தார். இது மட்டுமின்றி அண்மையில் ஆர்ஜே பாலாஜி நடிப்பில் வெளியான எல்கேஜி படத்தையும் தயாரித்திருந்தார். இந்த நிலையில் சென்னையில் உள்ள அவரது இல்லம், பல்கலைக்கழகம், அவருக்கு தொடர்புடைய 27 இடங்கள் மற்றும் தெலுங்கானாவில் உள்ள 3 இடங்கள் உட்பட மொத்தம் 30 இடங்களில் வருமான வரி சோதனை நடைபெறுகிறது. பல்லாவரம் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் காலை 7 மணி அளவில் இந்த சோதனை தொடங்கியது. தலைமறைவாக இருந்த ரவுடி பினு மற்றும் அவரது கூட்டாளிகளை சென்னையில் போலீசார் கைது செய்தனர். சென்னை சூளைமேட்டைச் சேர்ந்த ரவுடி பினு மீது ஆள்கடத்தல், கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் மலையம்பாக்கத்தில் தனது கூட்டாளிகளுடன் இணைந்து அறிவாளால் கேக் வெட்டி பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார். இதனை அறிந்து போலீசார் அங்கு வந்தபோது பினு தப்பியோடிவிட்டார். பின்னர் என்கவுண்டர் பயத்தால் அம்பத்தூர் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட பினு காவல் நிலையத்திற்கு கையெழுத்திட வராமல் தலைமறைவானதால் அவரை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் நேற்று இரவு சென்னை எழும்பூரில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசாரிடம் பினு மற்றும் அவரது கூட்டாளிகள் 2 பேர் சிக்கினர். அவர்களிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விவாகரத்து தர மறுத்து மனைவியை சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திலேயே வைத்து கத்தியால் குத்திய கணவனை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை படப்பை பகுதியைச் சேர்ந்த சரவணன் மாநகர பேருந்து ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு 9ஆம் வகுப்பு படிக்கும் மகனும் 7ஆம் வகுப்பு படிக்கும் மகளும் உள்ளனர். இந்நிலையில் அடிக்கடி தனது மனைவி வரலட்சுமியுடன் தகராறு செய்த சரவணன் தொடர்ந்து விவாகரத்து கேட்டு துன்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் மனைவி வரலட்சுமி விவாகரத்து தர மறுத்ததால் ஏற்கனவே 2 முறை வரலட்சுமியை கத்தியால் குத்திய சரவணன் கொலை செய்ய முயன்றுள்ளதாக தெரிகிறது. இது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் இன்று நீதிமன்றம் வந்த மனைவி வரலட்சுமியை வளாகத்தில் வைத்து சரவணன் மீண்டும் கத்தியால் குத்தி கொலை செய்ய முயன்றார். இதில் காயமடைந்த வரலட்சுமி சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து வரலட்சுமியின் கணவர் சரவணனை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பொள்ளாச்சி பாலியல் கொடூர வழக்கின் விசாரணையை உயர்நீதிமன்றம் கண்காணிக்க கோரிய மனு மீது சிபிஐ மற்றும் தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால் மீதான அவதூறு வழக்கையும் சிபிஐக்கு மாற்றப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பொள்ளாச்சி கொடூர சம்பவம் தொடர்பான வழக்கில் பதிவு செய்யப்பட்ட 2 வழக்குகளையும் சிபிசிஐடியிடமிருந்து சிபிஐக்கு மாற்றி கடந்த 13ஆம் தேதி தமிழக அரசு அரசாணை பிறப்பித்தது. இந்நிலையில் இவ்வழக்குகளில் உயர்நீதிமன்றத்தின் கண்காணிப்பின் கீழ் சிபிஐ விசாரிக்க கோரி வழக்கறிஞர் புகழேந்தி உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்தார். வழக்கை சிபிஐக்கு மாற்றும் அரசாணையில் பாதிக்கப்பட்டவரின் பெயரை குறிப்பிட்டது மற்ற பெண்களை புகார் அளிக்காமல் தடுக்கும் வகையில் இருப்பதாக மனுவில் குற்றம் சாட்டப்பட்டது. எனவே இனி தவறுகள் நிகழா வண்ணம் விசாரணை அறிக்கைகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கச் செய்து கண்காணிக்குமாறு மனுவில் வலியுறுத்தப்பட்டது. இம்மனு தலைமை நீதிபதி தஹில் ரமானி, நீதிபதி துரைசாமி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனு தொடர்பாக ஏப்ரல் 10ஆம் தேதிக்குள் பதிலளிக்க தமிழக அரசு மற்றும் சிபிஐக்கு உத்தரவிடப்பட்டது.
இதனிடையே பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால் மீது துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் அளித்த அவதூறு புகாரும் சிபிஐக்கு மாற்றப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. அவதூறு வழக்கில் சிபிசிஐடி சம்மன் அனுப்பியதால் முன்ஜாமீன் கோரி நக்கீரன் கோபால் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இம்மனு மீதான விசாரணையின் போது மூல வழக்குகளை சிபிஐ விசாரிப்பதால் நக்கீரன் கோபால் மீதான புகாரையும் சிபிஐ விசாரிக்கும் என்று தமிழக அரசு தெரிவித்தது. இதனை அடுத்து முன்ஜாமீன் கோரிய நக்கீரன் கோபால் மனு மீதான விசாரணை முடித்து வைக்கப்பட்டது. இதனிடையே பாலியல் வன்முறைக்கு எதிரான முறையீட்டு குழுவின் சார்பில் சென்னையில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. கல்வி, காவல்துறை உள்ளிட்ட துறைகளில் இயங்கி வரும் பெண்கள் இதில் பங்கேற்றனர். பொள்ளாச்சி போன்ற சம்பவங்களில் விசாரணை அமைப்புகளுக்கு ஆவணங்களை திரட்டி வழங்கும் பணியை செய்வதோடு பாதிக்கப்பட்ட பெண்களின் அடையாளம் ரகசியம் காக்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் தங்கள் அமைப்பு இயங்கும் என்றும் அவர்கள் கூறினர். தகவல்களை சொன்னால் அவங்களுடைய பெயர், அவங்களை பற்றின தகவல்கள் முற்றிலும் ரகசியமாக வைக்கப்படும். இது ஒரு ப்ராமிஸ். ரகசியமாக வைக்கப்படும் அப்படின்றத நாங்கள் உறுதி சொல்கிறோம். அவங்க அது எந்த ஃபோன் மூலமாக தகவல் சொல்லலாம், இல்லை ஒரு ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுத்துருக்கோம், அந்த ஆஃபீஸ் அட்ரஸுக்கு நேரில் சொல்கிறதுனாலே சொல்லலாம். அங்கே 24 மணி நேரமும் ஒரு பெண்ணை நாங்கள் உட்கார வச்சிருக்க போகிறோம். இதனிடையே பொள்ளாச்சி கொடூர சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் பொள்ளாச்சியில் இன்று கடையடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. மருந்தகங்களை தவிர நகரின் பெரும்பாலான கடைகள் மூடப்பட்டிருந்தன. எப்போதும் நெரிசலுடன் காணப்படும் நகரின் பிரதான பகுதிகள் வெறிச்சோடி காணப்பட்டன. ஆட்டோக்கள் ஓடாததால் குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. அசம்பாவிதங்கள் நிகழாமல் தடுக்க ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இதேபோன்று பொள்ளாச்சி விவகாரத்தில் உயர்நீதிமன்ற பெண் நீதிபதி மேற்பார்வையில் விசாரணை கோரி வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் நீதிமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். இதனிடையே பொள்ளாச்சி கொடூரம் தொடர்பான வழக்கில் மேலும் ஒருவர் கைதாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இவ்வழக்கில் கைது செய்யப்பட்ட திருநாவுக்கரசு சிபிசிஐடி போலீசாரிடம் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் மேலும் ஒரு இளைஞர் குறித்த தகவல் தெரிய வந்துள்ளது. வட்டிக்கு விட்ட பணம் மூலம் கிடைத்த 2 லட்சம் ரூபாய் மாத வருமானத்திலிருந்து நண்பர்களுக்கும் பெண்களுக்கும் செலவிட்டதாக திருநாவுக்கரசு கூறியுள்ளார். மேலும் அவரிடம் கைப்பற்றப்பட்ட வீடியோக்களில் சபரிராஜன் மற்றும் சதீஷ் ஆகியோரின் அந்தரங்க வீடியோக்கள் பெரும்பாலும் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. திருநாவுக்கரசிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்படும் நிலையில் அவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இன்னொரு இளைஞரை ஓரிரு நாட்களில் கைது செய்ய உள்ளதாக சிபிசிஐடி போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதனிடையே பொள்ளாச்சி வழக்கில் கைதான திருநாவுக்கரசு உள்ளிட்டோரின் நீதிமன்ற காவல் ஏப்ரல் 2ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருநாவுக்கரசு, சதீஷ், சபரிராஜன், வசந்தகுமார் ஆகியோர் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் கோவை தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். மக்களவைத் தேர்தலில் போட்டியிட உள்ள பாஜக வேட்பாளர்கள் பட்டியல் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக உள்ளது. பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை, சிபி ராதாகிருஷ்ணன், ஹெச் ராஜாவுக்கு வாய்ப்பளிக்கப்படும் என்று தெரிகிறது. மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற உள்ள நிலையில் முதல் மற்றும் 2ஆம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளன. இருப்பினும் ஆளுங்கட்சியான பாஜகவின் வேட்பாளர் பட்டியல் இன்னும் வெளியாகவில்லை. இந்நிலையில் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்று வரும் ஆலோசனைக் கூட்டத்தில் இதுபற்றி விவாதிக்கப்பட்டு வருகிறது. கூட்டத்திற்கு பின் முதல் மற்றும் 2ஆம் கட்ட தேர்தலுக்கான வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவை தேர்தலுக்கு மகாகத்பந்தன் எனும் மகா கூட்டணியை அமைக்க திட்டமிட்ட காங்கிரஸ் கட்சிக்கு போதிய ஒத்துழைப்பு கிடைக்காததால் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல முக்கிய மாநிலங்களில் கூட தனித்து போட்டியிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் பாஜகவை வீழ்த்த மெகா கூட்டணியை அமைக்க ராகுல் காந்தி தீவிர முயற்சி எடுத்தார். ராகுலுக்கு தோள் கொடுக்க முன்வந்தார் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு. அதற்கு அச்சாரமாக தெலுங்கானா சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரசும் தெலுங்கு தேசமும் கரம் கோர்த்தன. ஆனால் அக்கூட்டணி படுதோல்வியடைந்தது. இதனிடையே ராகுலை பிரதமர் வேட்பாளராக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் முன்மொழிந்தார். மெகா கூட்டணியில் பல தலைவர்கள் பிரதமர் கனவில் மிதந்ததால் அதை யாரும் ஏற்கவில்லை. மகா கூட்டணியில் நெருக்கம் குறைந்து இறுக்கம் அதிகரித்து மக்களவைத் தேர்தலின் முடிவை நிர்ணயிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் 80 தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் பகுஜன் சமாஜும் சமாஜ்வாதியும் கூட்டாக நழுவின. கடைசி நேரத்தில் பிரியங்கா காந்தியை களமிறக்கியது குருவி தலையில் பனம்பழத்தை வைத்த கதைதான்.
இதுபோல் 42 தொகுதிகள் உள்ள மேற்கு வங்கத்தில் மம்தாவும் இடதுசாரிகளும் காங்கிரசுடன் கூட்டணியை தவிர்த்துவிட்டன. மேலும் 40 தொகுதிகளை கொண்ட முக்கிய மாநிலமான பீகாரிலும் 11 தொகுதிகளை மட்டுமே லாலு ஒதுக்கியுள்ளார். துவக்கத்தில் தோள் கொடுத்த சந்திரபாபு நாயுடு காங்கிரசுடன் கூட்டணியை தவிர்த்துள்ளார். மேற்கு வங்கத்தை போலவே கேரளத்திலும் இடதுசாரிகள் காங்கிரஸை சேர்க்கவில்லை. தெலுங்கானாவில் டிஆர்எஸ் கட்சியிடம் இப்போதைக்கு அசைக்க கூட முடியாது. வடகிழக்கிலும் சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு காங்கிரசுக்கு கூட்டணி அமையவில்லை. மகாராஷ்டிராவில் சில பகுதிகளில் மட்டும் வலுவாக உள்ள சரத் பவாருடன் கூட்டணியை ராகுல் அமைத்துள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தலில் சமீபத்தில் வென்ற ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கர், கர்நாடகா போன்ற விரல் விட்டு எண்ணக்கூடிய மாநிலங்களில் மட்டுமே காங்கிரஸ் வலுவாக உள்ளது. அங்கும் குறிப்பிடும்படியான கூட்டணி அமையவில்லை. தமிழகத்தில் திமுகவுடன் அமைந்தது போல் வேறெங்கும் காங்கிரசுக்கு உற்ற கூட்டணி அமையாதது பின்னடைவு. மாறாக வடகிழக்கிலும் மகாராஷ்டிரா, தமிழகம் போன்ற இடங்களிலும் பாஜக கூட்டணியை சமயோசிதமாக அமைத்துள்ளது. பாஜகவை போல வளைந்து கொடுக்கும் தன்மை இல்லாததே இதற்கு காரணம் என அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். இவற்றையெல்லாம் தாண்டி பாஜகவுக்கு எதிரான அலையும் ரஃபேலும் ராகுலின் வசீகரமும் தங்களை காக்கும் என காங்கிரஸ் கணக்கு போடுகிறது. யார் கணக்கு ஜெயிக்கும்? காத்திருப்போம். பிடெக் உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளில் சேருவதற்கு அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் நிர்ணயித்த புதிய மதிப்பெண் முறையை குறிப்பிட்டு தமிழக அரசு சார்பில் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பிடெக் உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கு 12ஆம் வகுப்பு கணித பிரிவில் படித்த மாணவ மாணவிகள் கணிதம், இயற்பியல், வேதியியல் உள்ளிட்ட பாடங்களில் எடுக்க வேண்டிய குறைந்தபட்ச மதிப்பெண் ஒவ்வொரு பிரிவினருக்கும் தனித்தனியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பொதுப் பிரிவினர் 50%, பிற்படுத்தப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம் பிரிவினருக்கு 45% ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு 40% மதிப்பெண்ணும், தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு 35% மதிப்பெண்ணும் எடுத்திருக்க வேண்டும் என இருந்தது. இந்நிலையில் கடந்த 2011-12ஆம் கல்வியாண்டில் பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கான மதிப்பெண் முறையை அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் மாற்றியமைத்தது. அதில் எம்பிசி, எஸ்சி மற்றும் எஸ்டி மாணவர்கள் பொறியியல் படிப்புகளில் சேர குறைந்தபட்சம் 45% மதிப்பெண் எடுத்திருக்க வேண்டும் என உத்தரவிட்டது. இதனை ஏற்க மறுத்து தமிழக அரசு தொடர்ந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசு பின்பற்றி வரும் மதிப்பெண் அடிப்படையிலேயே மாணவர் சேர்க்கை நடத்த அனுமதி வழங்கியது. இதனையடுத்து பொதுப் பிரிவினருக்கு 45% என்றும், பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் எஸ்சி மற்றும் எஸ்டி மாணவர்களுக்கு 40% என்றும் மதிப்பெண் முறையை ஏஐசிடிஇ மாற்றியமைத்தது. இதற்கெதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் தள்ளுபடி செய்தன. இதனையடுத்து அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் பரிந்துரைப்படி பொதுப்பிரிவு மாணவர்கள் பொறியியல் படிப்புகளில் சேர 45% மதிப்பெண்ணும், பிசி, எம்பிசி, எஸ்சி மற்றும் எஸ்டி மாணவர்களுக்கு 40% மதிப்பெண்ணும் என மாற்றியமைத்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இதனால் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினரும் சிறுபான்மையின மாணவ மாணவிகளும் பொறியியல் படிப்புகளில் சேர்வது பாதிக்கப்படும் என கூறப்படுகிறது. தேனியில் உள்ள தனியார் வேப்பெண்ணெய் ஆலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 15 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சாம்பலாகின. தேனி அருகே ரத்தினம் நகரில் கருணாகரன் என்பவருக்கு சொந்தமான வேப்பெண்ணெய் ஆலை இயங்கி வருகிறது. நேற்று இரவு சுமார் 10 மணியளவில் ஆலையின் கொதிகலன் ஒன்றில் தீப்பொறி ஏற்பட்டதில் ஆலை முழுவதும் தீ பரவியது. வேகமாக தீ பரவியதை அடுத்து பணியில் இருந்த 46 ஊழியர்கள் பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர். பாண்டியன் மற்றும் பால்பாண்டியன் ஆகிய இருவருக்கு தீக்காயம் ஏற்பட்டது. இதையடுத்து தேனி, பெரியகுளம், ஆண்டிப்பட்டி, போடி, மதுரை, வத்தலகுண்டு ஆகிய பகுதிகளில் இருந்து 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு 50க்கும் மேற்பட்ட வீரர்கள் தீயை அணைக்கும் பணிகளில் ஈடுபட்டனர். விபத்து நிகழ்ந்த 10 மணி நேரத்திற்கு பின்னரே தீ முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டது. இந்த விபத்தினால் ஆலையில் இருந்த 15 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் முற்றிலுமாக எரிந்து சாம்பலாகின. சம்பவ இடத்தில் மாவட்ட ஆட்சியர் பல்லவி பல்தேவ் ஆய்வு மேற்கொண்டார். सर